ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே சிம்பிளான அதே சமயம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு சோயா சங்க்ஸ் மசாலா ரெசிபி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ரொம்ப கோல்டன் கலர்ல வர தேவையில்லை, ஓரளவுக்கு வதங்கினாலே போதும். இப்போ பாருங்க, வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு 2 கொத்தளவுக்கு கருவேப்பிலையும் ஒரு பச்சை மிளகாயும் பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துட்டு கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இதில் ஒரு பெரிய தக்காளியை நல்லா இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்க்குறப்ப நமக்கு நல்ல ஒரு திக்கான மசாலா கிடைக்கும். இல்லை அப்படின்னா சோயா சங்க்ஸ் ரொம்பவே ட்ரையாக இருக்கும், கொஞ்சம் கூட மசாலா இதில் இருக்காது. தக்காளியும் நல்லா வெந்து கரைஞ்சி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ இதெல்லாத்தையும் நல்லா லோ ஃப்ளேமில் ஒரு டைம் கலந்து விட்டுறலாம். கரம் மசாலா பதிலாக நீங்கள் சிக்கன் மசாலா, கறி மசாலா எது வேணாலும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதும் லைட்டாக இதில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த மசாலா எல்லாமே கொதிச்சு பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை நல்லா கொதிச்சு சுண்ட வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, மசாலா எல்லாமே நல்லா திக்காயிருச்சு, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம ஊற வச்சு 2ஆக கட் பண்ணி வச்சிருக்கிற சோயா சங்க்ஸை 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் இதை சுடுதண்ணியில் ஊற வைக்கல, பச்சை தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு ஊற வச்சு 2ஆக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி சேர்க்குறப்ப தான் மசாலா உள்ள வரைக்கும் நல்லா உறிஞ்சும். நம்ம முழுசாக சேர்க்குறப்ப மசாலா மேலே மட்டும் உறிஞ்சிருக்கும், உள்ள சரியாக மசாலா இறங்கி இருக்காது. இப்போ இதை மூடி போட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா வேக வச்சுக்கலாம். அதுலேயே சோயா சங்க்ஸ் நல்லா வெந்துடும். இப்போ இதில் கடைசியாக 1 கொத்தளவுக்கு புதினா சேர்த்துட்டு ஒரு கை நிறைய கொத்தமல்லியை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். புதினா கண்டிப்பாக சேர்க்கணும், புதினா சேர்க்குறப்ப தான் இது நான்வெஜ் ஃப்ளேவரில் அப்படியே இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான், நம்மளோட சிம்பிளான ட்ரை சோயா சங்க்ஸ் மசாலா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த சோயா சங்க்ஸ் மசாலா கீ ரைஸ், தேங்காய் பால் சாதம் மாதிரியான ரொம்ப மைல்டாக இருக்கிற வெரைட்டி ரைஸ் கூட எல்லாம் வச்சு சாப்பிடும்பொழுது நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும். அதை தவிர ரச சாதம், தயிர் சாதம் மாதிரியான எல்லா வெரைட்டி ரைஸ் கூடவும் இது பக்காவான மேட்சாக இருக்கும். குழந்தைங்களும் இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை உங்கள் வீட்லேயே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.